வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் ஆண்டன் சேகவ் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. ஆண்டன் சேகவுடைய கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலத்த குரல்லாம் பிரகடனம் செய்கிற மாதிரிலாம் இருக்காது. வாசகர்களை நேரடியாக அறிவுறுத்துகிற மாதிரியும் இருக்காது. இருந்தாலும் அவரது கதைகளை படிக்கிற வாசகர்கள் காதுக்குள்ளே ஏதோ ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை படிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இந்த மேல்நிலையில் இருக்கிறவங்க தான் என்றைக்குமே போற்றப்படுகிறார்களோ, அப்போ கீழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் போற்றப்படலையோ, போற்றப்படலினாலும் பரவாயில்ல, அவங்க தொடர்ந்து அவமானத்துக்கு உட்படுறாங்களோ, இந்த உண்மையான ஒரு அழகு அப்படிங்கிறது, இன்பம் அப்படிங்கிறதும் இந்த பணத்திலையும் பட்டத்திலையும் பதவியிலேயும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஏன் தான் இந்த பதவியில் இருக்கிறவங்களாம் இப்படி மேலே மேலே போகணும்னு துடிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் இந்த கதைகள்லாம் படிக்கும்போது. அது குறிப்பாக இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த அந்த பச்சோந்தி கதையிலையும் இதே விஷயத்தை தான் முன்வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு கதை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இவருடைய கதைகளை சொல்லலாம். என்ன கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தும்மல் அப்படிங்கிற கதை. ஒரு கதை புரட்சிக்கு வித்திடுமா அப்படின்னு கேட்டால் வித்திடும். தும்மல் அப்படிங்கிற கதை, ஒரு உயரதிகாரிக்கு பின்னால் அமர்ந்து கொண்டு நாடகம் பார்க்கிற ஒரு மனிதர் தும்மி விடுகிறார். தும்மும் போது எச்சா அவர் மேலே தெரிச்ச மாதிரி இவருக்கு இருக்குது. அப்போ மன்னிச்சுக்கோன்னு கேட்குறாரு. அவர் திரும்பி பார்த்து சரி சரின்னு சொல்கிறாரு. அது கோபமாக சொல்கிற மாதிரி இருக்குது. திரும்பியும் எல்லா இடங்களையும் பார்க்குற இடங்கள்லாம் மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தெரியாமல் தும்மிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதெல்லாம் சரி சரின்னு சொல்லும் போதெல்லாம் கோபமாக சொல்கிற மாதிரியே இருக்கும். ஒரு கட்டத்தில் இவர் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரி இருக்கிற இடத்துக்கு போவார். அங்கேயும் லெட்டர் கொடுக்க முடியல. இவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்குறாரு. நான் வேணும்னு தும்மலாம், இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா பார்க்குறப்பெல்லாம் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்து, இனிமேல் நான் மூஞ்சில் முழிக்காதீங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சிடறாரு. அப்போது அந்த வருத்தத்தோடய படுத்தவர் எந்திரிக்கவே இல்லை. இப்படித்தான் நம்முடைய நாட்டில் வாழும் ஒவ்வொரு குமாஸ்தாக்களின் நிலையா அப்படின்னு சொல்லி அதன் பிறகுதான் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கதைகளில் ஒவ்வொரு கதையும் வாசிக்க எப்படி மனுஷன் இப்படி எழுதினாரு அப்படி தோணும். அதே மாதிரியான ஒரு கதை தான் பந்தயம். நம்ம எதுக்கெல்லாம் பந்தயம் வைப்போம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்து ஏதாவது இது உன்னால் முடியுமா முடியாதா, பார்த்தியா நான் செஞ்சு காமிக்கிறேன், பார்த்தியா பெட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பந்தயம் போடுவோம். அப்புறம் அப்படி இல்லைன்னா அந்த அரசியலில் தேர்தல் டைமில் வரப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பந்தயம் வைப்பாங்க. அதே மாதிரி கிரிக்கெட்டில் பெரும் சூதாட்டமே நடந்துச்சு, அது நமக்கு தெரியும். இன்றைக்கும் கிராமப்புறங்களையும் சரி எங்கே நகர்ப்புறங்களையும் சரி பெட் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிற ஒரு பந்தயம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையவே பணயம் வைக்கிற ஒரு இளைஞனுடைய பந்தயத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். பணத்தை துச்சமாக மதித்து பந்தயம் வைக்கிற ஒரு தொழிலதிபரை நாம, ஒரு வங்கி அதிபரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த கதையில் பார்க்கலாம். அப்படி ரெண்டு பேரும் பந்தயம் வைக்கும் போது அந்த பந்தயத்தின் முடிவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். பந்தயம் அது ஒரு சாயந்தர நேரம், இலையுதிர் காலம். 15 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு இலையுதிர் காலம் பின்மாலை பொழுதுல அந்த விருந்தை நடந்துச்சு. அந்த விருந்தை பற்றிய நினைவுகளை குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கிட்டே அந்த வங்கி அதிபர் யோசிச்சு பார்க்குறாரு. நினைவுகள் அப்படியே பின்னோக்கி போகுது. அந்த விருந்தில் நிறைய மேதாவிகள், அறிவு ஜீவிகள் நினைக்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. சுவாரஸ்யமான உரையாடல்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இடையில மரண தண்டனை குறித்த ஒரு பேச்சு அடிபட்டது. அங்கே விருந்துக்கு வந்தவங்க பெரும்பான்மையானவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களும் மெத்த படித்தவர்களும். அவங்க எல்லாருமே மரண தண்டனை கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான நெறியற்ற தண்டனைகளை ஒத்துக்கொள்ளவே கூடாது, காலத்துக்கும் ஒவ்வாது. இந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த நாட்டில் மாதிரி கிறிஸ்துவ நாடுகள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கவே கூடாது, ஏற்புடையதாகவும் இருக்காது இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மரண தண்டனை விதிக்கப்படும் எல்லா இடங்களிலும் மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை நம்ம பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு உங்கள் கருத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வங்கி அதிபர் சொல்கிறாரு. என்னோட அனுபவத்தில் நான் மரண தண்டனை பார்த்தது கிடையாது, ஆயுள் தண்டனையை கூட அனுபவித்தவன் கிடையாது. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனையை விடவும் மரண தண்டனை ஒரு அறநெறி சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மரண தண்டனை ஒருத்தனோட உயிரை ஒரு தடவையில் உடனே பறிச்சிரும். ஆனால் ஆயுள் தண்டனைங்கிறது அவனை சிறுக சிறுக சித்திரவதை செஞ்சு சாகடிக்கும். உன்னை உடனே கொள்றவன் நல்லவனா, அல்லது வருடக்கணக்காக உன்னை அடைச்சி வச்சு உன்னோட வாழ்க்கையை உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறானே அது நல்லதான். யாருக்குமே யோசிச்சு பார்த்தோம்னா உடனே சாகிறது தான் நல்லதுன்னு நினைப்பாங்க. மனிதாபிமானம் அதிகம் எதுலேன்னு பார்த்தேங்கன்னா மரண தண்டனைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விருந்தினர்களில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, ரெண்டுமே மோசமானது தான், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையை பறிக்கிற வேலையை ரெண்டுமே செய்யுது. அரசாங்கம் அப்படிங்கிறது கடவுள் கிடையாதே, தன்னால் திரும்ப தர முடியாத ஒன்றை பறிக்கிறதுக்கு அதுக்கு எப்படி அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதுக்குள்ளே ஒரு 25 வயது இளைஞர் இருக்கிறாரு. அவர் ஒரு வழக்குரைஞர். அவர் உடனே முன்னாடி நிற்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க இவங்கெல்லாம், நீ என்னப்பா சொல்கிற, நீ சின்ன பையனாச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கும்போது யாராவது சரி உன் கருத்தை தான் சொல்ல பார்க்கலாம், நாங்களாம் பெரிய ஆளுங்க தான், இருந்தாலும் உன் கருத்து என்னன்னு சொல்ல அப்படிங்கிற தனியில் தான் அவங்க கேட்குறாங்க.
உடனே அவர் வந்து மரண தண்டனை ஆயுள் தண்டனை ரெண்டுமே ரொம்ப மோசமானது தான், ஆனால் ரெண்டுலேயும் ஒன்று தேர்ந்தெடுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வந்து ஆயுள் தண்டனையை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரண தண்டனை வந்து உடனே உயிரை எடுத்துருது. ஆயுள் தண்டனை அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் அந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லை, வாழ்தல் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். விவாத சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வங்கி அதிபர் அப்படியே ரொம்ப கொதிப்படைஞ்சிட்டாரு. என்ன நம்ம சொல்கிற கருத்தை இவன் வந்து ரொம்ப டோட்டலாக ஆப்போசிட் பண்ணுறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படியே மேஜில் டொம்முன்னு ஒரு தட்டிட்டு சவால் விடுறாரு. முடியவே முடியாது. அதாவது ஆயுள் தண்டனை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும், இதில் உண்மையே கிடையாது. நான் 2 மில்லியன் பந்தயம் கட்டுறேன், உன்னால் தனிமையில் 5 வருஷம் கூட இழுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையை தான் சொல்கிறீங்களா? அப்படின்னா நானும் பந்தயத்துக்கு தயார், ஆனால் 5 வருஷம் இல்லை 15 வருஷம் இருந்து காட்டுறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறாரு. என்னது 15 வருஷமா? எனக்கு சம்மதம். பார்த்துக்கோங்க செல்வந்தர்களை இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கோங்க, நான் 2 மில்லியன் பணயம் வைக்கிறேன். அர்த்தமற்ற முட்டாள்தனமான அந்த பந்தயம் அப்போவே அமலுக்கு வந்துச்சு. பணச்செருக்கும் குதர்க்கமும் கொண்ட அந்த வங்கி அதிபர் தன்னோட வெற்றி தீர்மானமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போவே நினச்சிக்கிட்டு அந்த இளைஞனை சீண்ட தொடங்குறாரு. மறுபடியும் நல்லா யோசிச்சுக்கப்பா, இன்னும் நேரம் இருக்குது. எனக்கு 2 மில்லியன் அப்படிங்கிறது பிச்சை காசு, ஆனால் நீ உன்னோட வாழ்க்கையில் அற்புதமான 3-4 வருஷங்களை இழக்க போகிற. நான் ஏன் 3-4 வருஷங்கள்னு சொல்கிறேன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளோ காலம் தான் உன்னால் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. உன்னை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது. உன்னை நினைவில் வச்சுக்கோ, கட்டாய சிறைவாசம் அப்படிங்கிறது வேறு. ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிவிட்டு சிறையில் தள்ளிட்டா அது இருந்து தான் ஆகணும், வெளியிலேயே வரவே முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் தானே முன் வந்து சிறை புகுந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. எப்போ வேணும்னாலும் நீ உன்னோட விடுதலையை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். அந்த எண்ணமே உன்னுடைய உள்ளிருப்பை வந்து குறைச்சிரும். உனக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. படித்துறையில் குறுக்கு நெடுக்குமா உலாத்திக்கிட்டு அந்த முந்தைய நினைவுகள்லாம் மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த வங்கி அதிபர். அப்போ தனக்கு தானே கேட்டுக்கிறாரு, அந்த பந்தயத்தோட பொருள் தான் என்ன? ஒரு இளைஞன் தன்னோட வாழ்நாளில் 15 வருடங்களை இழப்பதாலும் 2 மில்லியன் பணத்தை நான் தூக்கி வீசுறதாலும் என்ன நன்மை உண்டாயிரப் போகுது? மரண தண்டனையை விடவும் ஆயுள் தண்டனை நல்லதுன்னு மோசமானதுன்னா நிரூபிக்கப்பட போகுதா? இல்லவே இல்லை. எல்லாமே அர்த்தமற்றது, முட்டாள்தனமானது. அப்போது எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு இருந்தது பணத்திமிரு, அவனுக்கு இருந்தது பண ஆசை. இப்படி அந்த நேரத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் பழைய நினைவுகள் பின்னோக்கி போகுது. வங்கி அதிபரோட வீட்டோட தோட்டத்து அறையில் பலத்த கண்காணிப்போட இளைஞனை தங்க வைக்கிறதுன்னு முடிவானது. ஒப்பந்தப்படி 15 வருஷங்கள் அவன் அந்த அறையில் இருக்கணும். வாயில் தாண்டக்கூடாது, எந்த மனுஷனையும் சந்திக்கக்கூடாது, மனித குரல்களே கேட்கக்கூடாது, யார்கிட்ட இருந்தமும் கடிதமோ செய்தித்தாள்கள் வாசிக்கக்கூடாது, கடிதமும் வரக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு சில தளர்வுகள் இருந்துச்சு. என்னென்னா, புத்தகம் படிக்கலாம், இசைக்கருவிகள் வச்சு கேட்கலாம், அப்புறம் கடிதங்கள் எழுதி கொடுக்கலாம், அப்புறம் மதுவும் இருக்குது, அனுமதி இருக்குது, புகைக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது. நிபந்தனைகளின்படி அந்த அறையில் இருந்த அந்த சின்ன சிறிய ஜன்னல் வழியாக மட்டும்தான் வெளியுலகத்தோட தொடர்பு அவனுக்கு. தனக்கு இன்னென்ன வேணும்னு அவன் குறிப்பு எழுதி தந்தா புத்தகமோ இசைக்கருவியோ மதுவோ எதுவானாலும் எவ்வளவாயினும் அவனுக்கு அனுப்பப்படும். 1870ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் நண்பகல் 12 மணி முதல் 1885ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரையிலான 15 ஆண்டுகால கொடுந்தனிமை சிறைக்கான ஒப்பந்தத்தில் எல்லா விவரங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருந்துச்சு. சிறைவாசம் முடியறதுக்கு 2 நிமிஷம் இருக்கிற நிலையில கூட நீ ஏதாவது விதிமீறல் பண்ணிட்ட அப்படின்னா பணம் கண்டிப்பாக உனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிறைக்காலத்தின் முதல் வருடத்தில் இப்போ தனிமையில் மன அழுத்தத்திலையும் பாதிக்கப்பட்டான் அப்படிங்கிறது அவன் எழுதி அனுப்பின துண்டுச்சீட்டிலேருந்து தெரிய வருது. அவன் தன்னுடைய நிலையை எழுதி கொடுக்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அறையிலிருந்து இரவும் பகலும் விடாமல் பியானோ இசை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவன் மதுவையும் புகையிலையும் தொடவே இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டான். மது ஆசையை தூண்டிவிடும். அந்த ஆசைகள் வந்து ஒரு கைதிக்கு மிகவும் மோசமான எதிரி அப்படின்னு சொல்லி அவன் எழுதி கொடுத்துருந்தான். மேலும் யாரும் மற்ற தனிமையில் மது அருந்தது மாதிரியான ஒரு துயர் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த அறை முழுவதும் அந்த புகை இருக்கும், அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துறான். முதல் வருடம் அவன் ரொம்ப இலகுவான வாசிப்பில் தான் ஈடுபட்டிருந்தான். எளிய கதைகளும் நாவல்கள், சிக்கலான காதல் கதை, சாகச கதைகள் இந்த மாதிரி வாசிக்க ஆரம்பித்தான். 2வது வருஷம் பியானோ இசை நின்று போச்சு. அது வரைக்கும் அந்த பியானோ இசை நின்று போச்சு. அவன் பயங்கரமான செவ்விலக்கிய நூல்களை கேட்டு வாங்கி படிக்க ஆரம்பித்தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பியானோ இசை துளிர்க்க ஆரம்பிச்சுது. மறுபடியும் மது வேணும்னு கேட்டான். ஜன்னல் வழியாக அவனை எறியாது அங்கே பார்த்தவங்க
அவன் அந்த வருடம் முழுவதும் சாப்பிட்றதும் மது அருந்துவதும் படுக்கையில் கிடப்புறதும் தான் தெரிஞ்சுது. அவ்வப்போது தனக்குத்தானே ஆத்திரத்தோட பேசிக்கிட்டும் இருந்ததான் சொன்னாங்க. அப்பப்போ வந்து யாராவது பார்ப்பாங்க, காவலாளி பாப்பா இவங்கெல்லாம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவன் புத்தகங்களை தொடவே இல்லை. அந்த நேரத்தில் இரவு நேரங்கள் அமர்ந்து ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பான். சில சமயம் மணிக்கணக்காக எழுதுவான். மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாத்தையும் கிழிச்சு தூள் தூளாக கீழே போட்டுருவான். அழுக்குறல் கூட கேட்டதான் சொன்னாங்க. 6வது வருஷம் மொழிகள், தத்துவம், வரலாறு தொடர்பான புத்தகங்களை ரொம்ப வெகு ஆர்வத்தோட அசுரத்தனமாக வாசித்தான். அவன் வாசிப்போட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவே இல்லை, வாங்கி கொடுக்க முடியல. 4 வருடங்களில் எத்தனை புத்தகம் தான் வாசிச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 600 புத்தகங்களை அவனுக்காக வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த 600 புத்தகங்களையும் படிச்சிருக்கிறார். அப்போது ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. அன்பான சிறை அதிகாரிக்கு நான் இந்த கடிதத்தை 6 மொழிகள் எழுதியிருக்கிறேன். அந்த மொழியை அறிஞ்சவங்க கிட்ட இதை காட்டுங்க, அவங்க வாசித்து பார்க்கட்டும். ஒரு பிழை கூட இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயம் சரி அப்படின்னு சொன்னால் வெளியில் ஒரு வேட்டு சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். டும்முன்னு ஒரு சத்தம் கேட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த ஒரு 5-6 வருஷமாக எடுத்துட்ட முயற்சி வந்து பலனளிக்காமல் போகலை அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். நிறைய மொழிகளை கற்றுக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால் இப்படி ஒரு ஓசையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கைதியோட ஆசை நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி அவர் கொடுத்தது எல்லா பக்கம் கொண்டு கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த தப்பும் இல்லாமல் எழுதுறான். 1க்கு 2 வெடி வெடித்து இன்னும் மேலே சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. 10 வருஷம் ஆயிடுது. எப்படியோ 10 வருஷத்தை ஓட்டியாச்சு. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து வாசிச்சுக்கிட்டு கொண்டுக்கிறான். 4 வருடங்களில் 600 புத்தகங்களை வாசிக்கணும் இருந்த ஒருத்தன் இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக ஒரே புத்தகத்தை வச்சு வாசிச்சுட்டே இருக்கானே. அப்புறம் இறை கோட்பாடு, மத தத்துவம் இது சார்ந்த நூல்களை வாங்கிக்கிறான். கடைசி 2 வருஷங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அத்தை இதை என்ன வாசிக்கணுமோ கையில் கிடச்சது எல்லாமே வாசிக்கிறான். கடைசி காலத்தில் அவருக்கு வந்து அந்த பந்தயம் வச்சார் இல்லையா வங்கி அதிபர், அவருக்கு வந்து ஒரு பெரிய பலத்த அடி, பயங்கரமான ஒரு லாஸ் ஆயிடுச்சு. எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அவர்கிட்ட 2 மில்லியன் கிடையாது. அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அடுத்த நாள் அவர் வெளியில் வரணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கணுமே, ஆனால் பணம் இல்லையே, இதில் நான் தோற்று போயிட்டேன்னா பணத்தை கொடுக்கணும், ஏன்னா எல்லாம் முடிஞ்சுது, அடுத்த நாள் வெளியில் வரணும், அவன் ஜெயிச்சிட்டான், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எரிச்சலோட முணுமுணுக்கிறாரு. வேறு வழியே இல்லை அவனை கொல்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த நைட்டு ஒரு 2-3 மணிக்கு மேலே கதவை திறந்துட்டு உள்ளே போகிறார். தோட்டத்துக்குள்ளே யாருமே இல்லை. சத்தம் போட்டு பார்க்குறாரு, காவலாளியும் இல்லை. சரி இதுக்கு மேலே நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருட்டில் தடுமாறி போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அவர் அப்படியே குனிஞ்சு படுத்துருக்காரு. ரொம்ப எலும்பும் தோலுமா அப்படியே வத்தி போன உடலோட அப்படியே முடியெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்து பார்க்குறதுக்கே ஒரு அகோரமாக இருக்குது. மெதுவாக கட்டப்பட்டிருந்ததை எடுத்து அந்த சாவியை, துருப்பிடிச்ச சாவியை உள்ளே போட்டு திறந்து உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா அவனை கொல்லலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தலகாணி வச்சு அமைக்கிடலாம் அப்போ தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் காகிதம் ஒன்று படப்படக்குது. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்குறாரு. பாவப்பட்ட ஜென்மம், வங்கி அதிபர் மனதுக்குள் நினச்சிக்கிட்டாரு. அவன் உறக்கத்தில் இருக்கிறான், பெரும்பாலும் நாளைக்கு வந்து இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுக்கும்போதே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கடிதத்தை எடுத்து மெதுவாக படிக்கிறார். நாளைக்கு 12 மணிக்கு நான் இந்த சுதந்திரத்தையும் இதர மனிதர்களோட கலந்து வாழும் உரிமையும் மறுபடியும் எனக்கு கிடைக்க போகுது. தரையை விட்டு வெளியே சூரிய ஒளியை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு பார்க்க போகிறேன். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சுதந்திரமான வாழ்க்கை, ஆரோக்கியம், உங்களோட புத்தகம் குறிப்பிடும் உலக நன்மைகள் அனைத்தையும் நான் துச்சமாக நினைக்கிறேன். 15 வருஷங்களாக நான் உலக வாழ்க்கையை ஊன்றி படிச்சிருக்கேன். இத்தனை வருஷங்களாக நான் உலகத்து மனிதர்களை கண்ணா பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். உங்கள் புத்தகங்களின் வழியாகத்தான் நான் ஒரு மனமுள்ள ஒரு மது ரசத்தை அருந்தி இருக்கிறேன். பாடல்களை வந்து பாடியிருக்கிறேன். காடு புகுந்து கலைமான்களோட காட்டுப்பன்றிகளையும் வேட்டையாடி இருக்கிற, பெண்களை காதலிச்சிருக்கிற, கவிஞர்களோட வாழ்ந்திருக்கிற, மேதைகளோடையும் பேசியிருக்கேன். ஒரு கதைகளை அற்புதமாக தேவதைகள் வந்து என் காதில் கிசுகிசுத்துருக்குறாங்க. இது எல்லாம் நான் பார்த்தாச்சு. என் தலைக்கு மேலே மின்னிய அந்த மின்னலையும் அந்த கார் முகில்களையும் பிடிச்சிக்கிட்டு போய் அடர்வனத்துக்குள்ளே இருந்த நெடுவயல்களையும் ஆறுகளையும் ஏரிகளையும் எல்லாத்தையும் பார்த்த, கடல் கன்னிகளை, கடல் மோகினிகளை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்களுடைய புத்தகங்கள் எனக்கு ஞானம் புகட்டி இருக்கின்றன. இத்தனை வருடங்களாக உள்ளோடி கொண்டிருந்த ஓயாத சிந்தனைகள் யாவும் திரண்டு ஒரு திசை காட்டிய போல என்னோட மூளையில் பதிவாயிருச்சு. உங்கள் யாவரையும் விட நானே அறிவாளி என்பதை எனக்கு தெரியும். உங்கள் புத்தகங்களையும் அறிவையும் இந்த உலகத்தில் ஆசைகளையும் கூட துச்சமாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே பயனற்றது, கனப்பொழுதில் மறைஞ்சு போகிறதுக்கூடியது, அற்பமானது. மொத்தத்தில் எல்லாமே காணல் நீர் தான். நீங்கள் பெருமை மிக்கவரா, அறிவாளியா, ஆரோக்கியமானவரா, எப்படி வேணுமானாலும் இருந்துக்கோங்க. ஆனால் மரணம் அப்படிங்கிறது உங்களை ஒரு நொடியில் அழிச்சு விடக்கூடியது. உங்களுடைய வம்சம், வரலாறு,
மேதமை எல்லாத்தையும் எரித்து தூர மண்ணோட மண்ணாக புதைச்சி விடக்கூடியது. நியாயத்தோட பாதையை விடுத்து தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. உண்மைக்கு பதிலாக பொய்மையும் அழகுக்கு பதிலாக அகோரத்தையும் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆப்பிள் மரங்களும் ஆரஞ்சு மரங்களும் அந்த பழங்களுக்கு பதிலாக பள்ளியும் தவளையும் காய்ச்சா எப்படி ஆச்சரியப்படுவீங்களோ, ரோஜா மலர்கள் நறுமணத்திற்கு பதிலாக குதிரையோட வியர்வை வந்தால் எப்படி ஆச்சரியப்படுவீங்களோ, அந்த மாதிரி இந்த பூமியை தேர்ந்தெடுத்திருக்கிறது குறித்து நானும் ஆச்சரியப்படுறேன். உங்களை புரிஞ்சுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் பெரிதாக நினைக்க எல்லாவற்றையுமே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நான் எதையுமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சொர்க்கமாக நினச்ச இந்த 2 மில்லியன் பணத்தையும் நான் துறக்கிறேன். இந்த பந்தய பணத்தை நான் பெறதுக்கு உரிமை இருந்துக்குது. நாளைக்கு நான் இதை பெறலாம், ஆனால் அதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நான் வெளியேறி இருப்பேன். இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் போது நான் வெளியேறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறாரு. அப்போ அதை படித்தது அவருக்கு ஒரு பேரிழப்பை சந்திக்கும் பொழுது கூட அவருக்கு அந்த துக்கம் வரல. அப்படி ஒரு துக்கத்துக்கு உள்ளாகிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்க்குறாரு. காவலாளி ஓடி சொல்கிறாரு, ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போய் அப்போவும் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அவர் எழுதின அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. இப்படி தான் கதை முடியுது.